ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துருக்க 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் வந்து நான் உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட், எது ரொம்ப முக்கியமான பார்ட் அதுதான் சொல்ல போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் என்கிட்ட வாட்ஸ்அப் குரூப்லேயும் வாட்ஸ்அப் சாட்லையும் நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம். நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். ஸோ எல்லாரும் கமெண்ட்டில் கூட கேளுங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஐடென்டிஃபை த டிஃபால்ட் வியூ இம்ப்ரெஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் பார்த்த தேர்ட் கொஷின் இதுக்கு முன்னாடி 1 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ விச் இமேஜ் format was standardized by W3C அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். 15th கொஷின் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ அதே மாதிரி வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் CPU. ஸோ அந்த கன்வெர்ட் பைனரி நம்பர் அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சில கொஷின் பேப்பர் நான் கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கேன். ஸோ அதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி 18 பேராமீட்டர்ஸ் பார்க்குறீங்க. ஸோ பேராமீட்டர்ஸ் நான் அவ்வளோவா பார்த்ததில்ல, ஆனால் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ், லிமிடேஷன்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. வாட் இஸ் GUI. ஸோ ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ். ஸோ செல் பாயிண்டர் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ ஸ்லைட் அண்ட் அ ஸ்லைட் ஷோ. ஸோ அது நல்லா டிஃப்ரென்ஸ் பிட்வீனாக நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, புக்கில் இருக்கிறதெல்லாம். ரைட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ரைட் அ நோட் ஆன் மல்டி ப்ராசஸிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி அந்த கம்பல்சரி பார்த்தீங்க, ஐ திங்க் அது புக்கின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெட்ஒர்க் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ 5 மார்க் இதில் எல்லாமே ஓரளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு நினச்சா நீங்களே கேட்டு பார்த்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைபர் அட்டாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். 36 AO ரொம்ப இம்பார்ட்டண்ட். தேங்க்யூ.